ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தமிழ் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1ல் உள்ள ஒருவரை வினாக்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். ஊக்கிவிடும் என்பதன் பொருள் என்ன? விடை ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும். விரதம் என்பதன் பொருள் என்ன? விடை நோன்பு. விரதம் என்பதன் பொருள் நோன்பு. குறி என்பதன் பொருள் என்ன? விடை குறிக்கோள். குறி என்பதன் பொருள் குறிக்கோள். பொழிகிற என்பதன் பொருள் என்ன? விடை தருகின்ற. பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் எவை? விடை மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. எங்கள் தமிழ் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நாமக்கல் கவிஞர் பாடல்கள். எங்கள் தமிழ் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடலின் ஆசிரியர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரல் ஆகும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விடை குரல் கூட்டல் ஆகும். குரல் ஆகும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை வானொலி. வான் கூட்டல் ஒலி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது? வானொலி. ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் யார்? விடை உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. ஒப்புமை என்பதன் பொருள் என்ன? விடை இணை. ஒப்புமை என்பதன் பொருள் இணை. அற்புதம் என்பதன் பொருள் என்ன? விடை வியப்பு. அற்புதம் என்பதன் பொருள் வியப்பு. முகில் என்பதன் பொருள் என்ன? விடை மேகம். முகில் என்பதன் பொருள் மேகம். உபகாரி என்பதன் பொருள் என்ன? விடை வள்ளல். உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? விடை உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? விடை பரணி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விடை இரண்டு கூட்டல் அல்ல. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விடை தந்து கூட்டல் உதவும். தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஒப்புமை இல்லாத. ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது எது? விடை மொழி. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது எது? விடை பேச்சு மொழி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. மொழியின் முதல் நிலை என்ன? விடை பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் இரண்டாம் நிலை என்ன? விடை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். மொழியின் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமாக இருக்கும் மொழி எது? விடை எழுத்து மொழி. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமாக இருக்கும் மொழி எழுத்து மொழி. உடனடி பயன்பாட்டிற்கு உரிய மொழி எது? விடை பேச்சு மொழி. உடனடி பயன்பாட்டிற்கு உரிய மொழி பேச்சு மொழி. நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரிய மொழி எது? விடை எழுத்து மொழி. நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரிய மொழி எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? விடை பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? விடை மு வரதராசனார்.
எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு. வரதராசனார். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நன்னூல். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை வட்டார மொழி. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி என்று அழைக்கப்படுகின்றன. தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் எவை? விடை கன்னடம், தெலுங்கு, மலையாளம். தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? விடை இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும். உலக வழக்கு என்று அழைக்கப்படும் மொழி எது? விடை பேச்சு மொழி. உலக வழக்கு என்று அழைக்கப்படும் மொழி பேச்சு மொழி. இலக்கிய வழக்கு என்று அழைக்கப்படும் மொழி எது? விடை எழுத்து மொழி. இலக்கிய வழக்கு என்று அழைக்கப்படும் மொழி எழுத்து மொழி. மொழியை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? விடை தொல்காப்பியர். மொழியை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர். செந்தமிழை செழுந்தமிழா செய்வதுவும் வேண்டும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை பாவேந்தர். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்ற வரிகளின் ஆசிரியர் பாவேந்தர். தமிழ் எழுத்துகளின் வகைகள் எத்தனை? விடை 2. தமிழ் எழுத்துகளின் வகைகள் 2. தமிழ் எழுத்துகளின் வகைகள் எவை? விடை முதலெழுத்து, சார்பெழுத்து. தமிழ் எழுத்துகளின் வகைகள் முதலெழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துகள் என்பது எவை? விடை உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. முதலெழுத்துகள் என்பது உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்து 18. முதல் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? விடை 30. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? விடை 10 வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். சார்பெழுத்தின் வகைகள் எவை? விடை உயிர்மெய், ஆய்தம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்தின் வகைகள் உயிர்மெய், ஆய்தம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். தனக்குரிய ஓசையில் இருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை குற்றியலுகரம். தனக்குரிய ஓசையில் இருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது. குற்றியலுகரம் என்பதை பிரித்து எழுதுக. விடை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியலுகரம் என்பதை பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியலுகரத்திற்கான 6 வல்லின உகரங்கள் எவை? விடை குசுடு துபுரு. குற்றியலுகரத்திற்கான 6 வல்லின உகரங்கள் குசுடு துபுரு. குற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு என்ன? விடை அரை மாத்திரை. குற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை. முற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு என்ன? விடை 1 மாத்திரை. முற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவு 1 மாத்திரை. குரில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தும் எழுத்துச்சாரியை எது? விடை கரம். குரில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தும் எழுத்துச்சாரியை கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தும் எழுத்துச்சாரியை எது? விடை கான். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தும் எழுத்துச்சாரியை கான். குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தும் எழுத்துச்சாரியை எது? விடை காரம். குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தும் எழுத்துச்சாரியை காரம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுத்தும் எழுத்துச்சாரியை எது? விடை கேனம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுத்தும் எழுத்துச்சாரியை கேனம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? விடை 6 வகைப்படும். குற்றியலுகரம் 6 வகைப்படும். குற்றியலுகரத்தின் வகைகள் எவை? விடை நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயர்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தின் வகைகள் நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை நெடில் தொடர் குற்றியலுகரம்.
தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துச் சொற்களாக மட்டும் அமையும்? விடை ஈரெழுத்துச் சொற்களாக. நெடில் தொடர் குற்றியலுகரம் ஈரெழுத்துச் சொற்களாக மட்டும் அமையும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது. தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை உயிர்த்தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது. வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது. மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது. இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை? விடை இவ். இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. எந்த எழுத்துக்களை கொண்டு இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை? விடை சு டு ரு. சு டு ரு ஆகிய எழுத்துக்களை கொண்டு இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. குற்றியல் லிகரம் என்பதை பிரித்து எழுதுக. விடை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியல் லிகரம் என்பதை பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியல் லிகரம் எத்தனை இடங்களில் மட்டும் வரும்? விடை 2. குற்றியல் லிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். திணை எத்தனை வகைப்படும்? விடை 2. திணை 2 வகைப்படும். திணையின் வகைகள் எவை? விடை உயர்திணை அஃறிணை. திணையின் வகைகள் உயர்திணை அஃறிணை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.